ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல் வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. நாங்கள் இயற்கை உரம் போட்டு இந்த நெல் வந்து பயிர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி மூட்டையில் வந்து அந்த நெல்லெல்லாம் போட்டு சேமித்து வச்சுப்போம். எங்களுக்கு எப்போ வந்து அரிசி தேவைப்படுதோ அந்த டைமில் இந்த நெல்லை வேக வச்சு நாங்கள் எடுத்துப்போம். இப்போ வந்து எப்படி நெல் வேக வைக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் எங்கள் தோட்டம். எங்கள் தோட்டத்தில் தான் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கொப்பரை. இதுக்கு பேர் வந்து கொப்பரை. இந்த கொப்பரையில் தான் வந்து நெல் வேக வைப்பாங்க. பாருங்கள், இது எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து அடுப்பில் வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்றத பார்த்து ஊற்றுவாங்க. இதான் இப்போ நெல் வந்து கொட்டுறாங்க. இப்போ வந்து இதை வேக வைக்க போகிறதுனால இந்த குச்சியை வந்து தனியாக எடுத்துடணும். அதுக்கு சைடில் வந்து தூக்கிறதுக்காக குச்சி இதில் வைப்போம். இந்த குச்சியை வந்து வேக வைக்கும் போது நீங்கள் அந்த குச்சியை வந்து எடுத்துடணும். எங்கள் அப்பா வந்து நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் நெல் வந்து ஃபுல்லாக ஒரு மூட்டை தூக்க முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொட்டிட்டு இப்போ வந்து மூட்டையில் இருக்க நெல் அப்படியே வந்து கொட்டிடுவோம். ஒரு மூட்டை நெல் ஃபுல்லாகவே வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதில் ஒரு மூட்டை நெல் வந்து கொட்டியிருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக நெல் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பாருங்க, இப்போ வந்து தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, இந்த நெல் ஃபுல்லாக கரெக்டாக எல்லாம் சேமாக, தண்ணியும் சேமாக இருக்கணும், நெல்லும் சேமாக, அதாவது நெல் வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படின்றதுனால எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. பாருங்கள், நெல் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். பாருங்கள், இங்கேயே வந்து தண்ணி இருக்குது. இந்த இடத்துல தண்ணி இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இப்போ வந்து இது ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இப்போ சாக்கு போட்டுக்கணும். பாருங்க, சாக்கு போட்டாங்க. இப்போ இதை வந்து வேக வைப்பாங்க. நெல் வெந்துருச்சுன்னா சாக்கு வந்து மேலே வரும். அதனால தான் வந்து கல் வைக்கிறாங்க. 4 மூலைக்கும் வந்து கல் வச்சுப்பாங்க. நெல் வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி நெல்லெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து அங்கே அடியில் வந்து சோவெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க, இப்போ வந்து அடுப்பு வந்து பிடிச்சிக்கிச்சு. இப்போ நெருப்பு வந்து எரியுது. இந்த இது வந்து நெல் நல்லா வேகணும். நெல் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா நெல் நல்லா வேகுது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நெல் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கல்லெல்லாம் எடுத்துடலாம். சூடாக இருக்குது, நல்லா வெந்துருச்சுல்ல, அதனால தான் சூடாக இருக்குது. கல்லெல்லாம் சூடாயிருச்சு. குச்சியில் வந்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கிறதுனால சூடாக இருக்கும். அதனால் குச்சியில் வந்து அந்த சாக்கு எடுத்தாச்சு. பாருங்கள், நெல்லெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நெல்லெல்லாம் வந்து அப்படியே அந்த இதெல்லாம் வெடிச்சுக்கும். அந்த அளவுக்கு வந்து வெந்தால் போதும். பாருங்கள், அதை இந்த மாதிரி தான் நெல் எடுத்துக்கணும். ஏன்னா அடியில் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம்ல, தண்ணி இருக்குது. ஸோ அதனால் அந்த தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி நெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி நெல்லை மட்டும் தனியாக எடுத்து இதில் இந்த மாதிரி ஒரு போனியில் வந்து கொட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து இந்த போனியில் வந்து கொட்டிப்போம். இப்போ வந்து அந்த போனியில் இருக்கிற நெல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கீழே சாக்கு போட்டு அது மேலே கொட்டியிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் நெல் இன்னும் இதில் இருக்குது. தண்ணியை மட்டும் அதிலே விட்டுட்டு நெல்லை மட்டும் வந்து எடுத்து அதில் போட்டுக்கணும் வடிகட்டி. இந்த மாதிரி தண்ணி இதிலே இருக்கட்டும், நெல்லை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். இப்போ வந்து கடைசியாக இருக்கிற கொஞ்சம் நெல்லை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போனி மாதிரி அதில் வந்து மேலே சாக்கு போட்டு அந்த நெல்லை மட்டும் சாக்கு கட்டியிருக்கிறதுனால தண்ணி மட்டும் உள்ளார இறங்கிடும், நெல்லெல்லாம் மேலேயே இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி இயற்கையான முறையில் நாம் வந்து நம் முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி தான் நெல் வந்து பயிர் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு அவங்களே வந்து சாப்பிடுவாங்க.
இப்போ வந்து நெல்லெல்லாம் இதில் கொட்டியாச்சு. இந்த நெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உணரட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் பரவலாக பாருங்க. இப்போ வந்து பரவலாக நெல்லை வந்து கொட்டியிருக்கோம். ஃபுல்லாக வெயிலில் வந்து நல்லா கொஞ்ச நேரம் காய விடணும். நம் முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் நெல்லெல்லாம் வேக வச்சு அவங்க இயற்கையாகவே வந்து சாப்பிட்டாங்க. நம்ம இப்போ கூட கடையில் வந்து வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயிர் பண்ணி நம்ம சாப்பிட்றது நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல் வந்து இப்போ ஒரு 3 ஹார்லேருந்து 4 ஹார்ஸ் வரைக்கும் நல்லா உணரணும். பாருங்கள், நெல் வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதான் நெல் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி வந்து 3 நாளைக்கு காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அரைக்கலாம். இது செகண்ட் டே. இன்றைக்கி வந்து நேற்று வந்து நம்ம 4 மணி நேரம் வந்து காய வச்சோம். இப்போ ஒரு 2 மணி நேரம் வந்து காய வச்சாலே போதும் நெல்லை. பாருங்கள், இது வந்து 2வது நாள். திருப்பி நீங்கள் நாளைக்கு காய வைக்கும் போது இன்னும் 1 மணி நேரம் காய வச்சாலே போதும். இன்றைக்கி 3வது நாள், இதுதான் கடைசி நாள். இன்றைக்கி வந்து நெல் இன்றைக்கி வந்து 1 மணி நேரம் காய வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நெல்லெல்லாம் அள்ளி மூட்டையில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த நெல்லை வந்து இப்போ அரைக்க எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் அப்பா தான் அரைக்க எடுத்துகிட்டு போவாங்க. மூட்டையிலலாம் வந்து நெல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்தா பாருங்கள், இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், இப்போ வந்து நெல்லை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நாம் எப்படி வந்து நெல்லை வேக வச்சு அரிசி எடுக்கிறது அப்படின்றது மெத்தட் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.